அஜித் அவருடைய டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்க அப்படிங்கிறது. ஜிடி நாயுடு அவர்களுடைய பயோபிக் தான் இந்த படம். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒருத்தன் முன்னேறத நாம் ஊருக்காரனுங்க ஏற்றுக்கவே மாட்டானுங்க. குறிப்பாக சொந்தக்காரனுங்க. அதையும் சொல்லிடுவோம். ஜிடி நாயுடு சின்ன வயசுலேருந்தே பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏட்டு சுரக்காதான். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தனக்கானதாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அறிவாளி. ஒரு மோட்டார் சைக்கிளை வெள்ளையர்கிட்ட பார்க்குறாப்புல, அதுக்கு என்ன விலைன்னு கேட்க, அவரும் நான் தரேன்னு சொல்ல, அதுக்கான காசை எடுத்துக்கிட்டு போக விவசாயிகள் போராட்டம் நடத்த, இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, போராட்டம் நடத்துகிற வரைக்கும் உங்களுக்கு பயன்படும். காசுக்காக கோயம்புத்தூர் ஹோட்டலில் ஒரு 3 வருஷம் வேலை செய்கிறாரு சர்வரா. சேர்த்து வச்ச காசை வச்சு மறுபடியும் அந்த பைக்கை வாங்கி என்ன ஏதுங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரித்து அந்த மோட்டார் சைக்கிளுடைய எல்லா பாகங்களையும் நோட் பண்ணிடுறாப்புல. குடும்பத்தை ரன் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக பஞ்சுமல்ல வேலைக்கு போக அங்கே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த விதையும் பஞ்சையும் தனித்தனியாக பிரிக்கிறாரு. அங்கிருந்து தன்னுடைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்த ஆரம்பிக்கிறாரு. வெள்ளைக்காரனோட நண்பனாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இவரை பார்த்து கேட்க, இவர் நீ எந்த நாட்டில் இருந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறத யோசிச்சிக்கோன்னு சொல்கிறப்பயே இங்கேயே ஃபயர் டைலாக் பற்றி எரிய ஆரம்பிக்குது. நாயுடுவை எப்படியோ ஒன்று முடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக டேக்ஸ் மூலிமா முடிச்சோட வேலை செய்கிறாங்க இந்த வெள்ளைக்காரனுங்க. இன்கம் டேக்ஸ் ஹையர் ஆஃபீஸராக வரக்கூடிய ஜெயராம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் நாயுடு மேலே ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியல. அந்த அளவுக்கு கணக்கு வழக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. கோயம்புத்தூரில் போக்குவரத்தை டெவலப் பண்ணுறாப்புல. இவர் வச்சிருக்கக்கூடிய பேருந்து அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. உள்ளூர் பேருந்து ஓனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு ஒரு கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறாரு. இதில் சத்யராஜ் மெயினாக இதனால் எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன நட்டம் அப்படிங்கிறத கேட்க எல்லாத்தையும் எடுத்து கூறுறாப்புல. அது ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சியாக மாற ஆரம்பிக்கிறது. வெளியிலிருந்து வாங்கி வண்டி ஓட்டினா எப்படி அப்படிங்கிறதுக்காக ஓன் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாரு. கார் தயாரிக்க இறங்குறாப்புல. இதுக்காக ஜெர்மனுக்கு போய் அங்கே சந்திக்க வேண்டிய நபர்களெல்லாம் சந்திச்சுட்டு திரும்ப நாட்டுக்கு வரலான்னு பார்த்தா 2ஆம் உலக போர் ஆரம்பிக்குது. ஒரு வருஷம் கழிச்சு தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப வரப்ப இவருடைய சொத்தை முடக்கியே ஆகணும் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கம், இதுக்கு மறுபக்கம் இவருடைய எதிராளிகள் அப்படின்னு நாயுடுவை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஜிடி நாயுடு எப்படி இதெல்லாம் சமாளித்து மேலே வந்தார் அப்படிங்கிறது தான் படம். குரு படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று இருந்தது. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்கிறான்டா, அது தப்போ ரைட்டோ அது வேற. ஆனால் போராட்டம் அப்படிங்கிறது கீழே இருந்து ஒருத்தன் மேலே வரவங்கிட்ட தான் அது நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஜிடி நாயுடு படம் பார்க்குறப்பையும் ஒரு எனர்ஜி இருந்தது. தன் நாட்டினுடைய பணத்தை வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டாமல் அதை கணக்கு வழக்கில் எப்படி கரெக்ட் பண்ணுறாப்புல, இது போதாதுன்னு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு டெவலப்மெண்ட்டுக்கு செம்மையாக அவருடைய மூளையை பயன்படுத்தி இருந்திருக்காப்புல. இவர் கோயம்புத்தூரை பெரிய சைனா வைக்கிறவார் அப்படின்ட்டு உள்ளூர் அரசியல்வாதிகளே இவருக்கு குழிவு நோண்டி வேலையை செஞ்சு விட்ருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஜிடி நாயுடுவா நடிச்சிருக்கக்கூடிய மாதவன் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காப்புல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஜிடி நாயுடு இப்படி தான் இருப்பார், நாங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்குறோம், இப்போ தான் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியான மனுஷனாக தெரிகிறாரு மாதவன். பிரியாமணி, துஷாரா விஜயன் இவங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் இல்லைனாலும் சட்டிலாக அந்த கேரக்டர் பண்ணுறாங்க. சத்யராஜ் அப்படிங்கிறது ஒரு சீன் செம்மையாக இருக்கும். அவர் திரும்ப நிற்க வச்சு பின்னாடி பஸ்ஸை விடுவாங்க. இந்த பஸ்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்ல, அவருடைய பஸ்ஸவே விடப்ப இந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அது என்னோடய வண்டி அப்படிம்பாப்புல. கட்டி தார தழுவுற நாயுடு, இனிமேல் நீ தான் நம்மளுக்கு பெரிய மெக்கானிக் அப்படிங்கிறதும். ஜிடி நாயுடுங்கிற நபரை ஏன் எடிசன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற முழு காரணத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.